இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரசார் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலை. காங்கிரசார் மற்றும் திமுகவினர் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டம். தன்னை கடவுள் என காட்டிக் கொண்டவர்களுக்கு மரண அடி. தொடர்ந்து முன்னிலை பெற்றுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேட்டி. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும்படி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரியில் காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றதை தொடர்ந்து அதனை கொண்டாடும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருப்பதை கொண்டாடும் வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் ஏராளமான காங்கிரசார் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தும் வருகின்றனர். தன்னை கடவுள் என காட்டிக் கொண்டவர்களுக்கு மரண அடி என தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்று வரும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி புதுச்சேரியில் காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதல் தொடர்ந்து முன்னிலை பெற்று வரும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வாக்கு எண்ணும் மையத்துக்கு வந்து பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இதுவரை 12 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை முடிந்துள்ளது என்றும் இன்னும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் எனவும் நிச்சயம் அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இதனை வைத்து பார்க்கும்போது புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்த அவர், அகில இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்றும் பெரிய வளர்ச்சியும் கண்டுள்ளதாகவும் ஆட்சி அமைக்க நெருங்கி வரும் நிலை உள்ளது என்றும் பாஜக என்று சொல்லக்கூடிய மாயை தோற்கடிக்க முடியாது என்றும் தன்னை கடவுள் என்று காட்டிக்கொண்ட பிரதமர் இவர்களுக்கெல்லாம் மரண அடி தந்திருக்கிறார்கள். தன்னுடைய வெற்றியை நிச்சயம் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்காகத்தான் தர வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைவருக்கும் தான் இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதாகவும், ஏனாமல் சந்தர்ப்பவாத அரசியல் அதிகம், ஆகவே அந்த சந்தர்ப்பவாத அரசியலை இங்கு பேசுவது சரியாக இருக்கிறது என்றும் நிச்சயம் பாஜகவின் ஆட்சி அமையும் என்று யாரும் சொல்லவில்லை. அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் அவருடன் இருப்பார்களா என்பதே பெரிய கேள்வியாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். அதாவது இப்போ 12 தொகுதிகளுடைய எண்ணிக்கை இதுவரை முடிந்திருக்கிறது. இன்னும் 18 தொகுதிகளுடைய எண்ணிக்கை நடைபெற வேண்டும். நிச்சயமாக அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியானது இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலேயும் இந்தியா கூட்டணி பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இன்றைய தினம் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம். ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நெருங்கி வரக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கும் என்று உண்மை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பிஜேபி என்று சொல்லக்கூடிய மாயை, தன்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிரதமர், அதை தன்னை கடவுளாக காட்டிக்கொண்ட பிரதமர், இவர்களுக்கெல்லாம் பெரிய மரண அடி தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. வெற்றியை நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு தான் தர வேண்டும். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவருக்கும், அதற்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர்கள், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், விசிகேயுடைய தலைவர் அவர்கள், இப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, யுஎம்எல் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சிகள், மார்க்சிஸ்ட் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஆக இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஏனத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அப்படி அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் தான் அதிகம். ஆகவே அந்த சந்தர்ப்பவாத அரசியலை நாம் இந்த இடத்துல பேசுவது சரியாக இருக்கு. மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கிற சூழல் நீங்கள் எதிர்கட்சியாக எதுவும் செயல்படுறீங்க? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்று யாருமே சொல்லலையே. எங்கே இருக்குது? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு இருப்பாங்களான்றதே கேள்வியாக இருக்கு. பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அவங்ககிட்ட இருக்கிறவங்க அந்த கூட்டணி என்டிஏ ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்க, அந்த ப்ளஸ்ஸே இருக்குமான்றது தெரியல. அதை பார்த்தா தான் தெரியும். புதுச்சேரி முருகா தியேட்டர் சிக்னலில் உழவர்கரை நகராட்சி சார்பில் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டன. புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட சாலைகள், காலிமனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பூங்காக்கள், ஏரி, குளங்கள், திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலம் தூய்மை செய்யும் பணிகளும் செய்யப்பட்டு வருகின்றன.
நகராட்சி சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது, அதன் அவசியங்களை விளக்கும் விழிப்புணர்வு ஓவியங்கள் ஓவியர்கள் மூலம் முக்கிய சாலை பகுதி சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முருகா தியேட்டர் சிக்னலில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி, நுண்கலை ஆசிரியர் ஓவியர் காந்தி கண்ணன், ஓவியர் தினேஷ், சக்திவேலு மற்றும் சுகுமாரன், சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். அது மட்டுமின்றி சுவரொட்டிகள் ஒட்டுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கொசு உற்பத்தியை தடுக்கும் வண்ணம் புதுச்சேரி சுகாதாரத்துறையுடன் இணைந்து புகை மற்றும் கொசு மருந்து நகராட்சி முழுவதும் தெளிக்கப்பட்டு வருகிறது. புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவை சார்பில் நடைபெற்ற இரா திருமுருகனாரின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருமுருகனாரின் திருவுருவப் படத்திற்கு ஏராளமான தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் மாமணி துரை மாலிரியனார் இல்லத்தில் புதுச்சேரி தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் தெளித்தமிழ் திங்கள் இதழின் ஆசிரியர், முன்னாள் புதுச்சேரி தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் தலைவர், புதுச்சேரி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனர், முத்தமிழறிஞர், இலக்கணச்சுடர் திருமுருகனாரின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அதன் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் மாமணி துரை மாலிரியனார் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் கவிஞாயிறு முருகுமணி வரவேற்றார். தொடர்ந்து முனைவர் திருமுருகனாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழ் சான்றோர் பெருமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழறிஞர் முனைவர் திருமுருகனாரின் மகன் அறிவாழி திருமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருமுருகனாரின் பண்பு நலன்களை எடுத்துரைத்தார். தொடர்ந்து புதுவை இலக்கிய பொழில் இலக்கிய மன்ற தலைவர் தமிழ் மாமணி பூங்குடி பராங்குசம், தமிழர் தேசிய முன்னணி புதுச்சேரி அமைப்பாளர் தமிழ்மணி, புதுச்சேரி தமிழ்ச்சங்க பொருளாளர் திருநாவுக்கரசு, புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் அசோகன், பேராசிரியர் அறக்கட்டளை செயலர் சௌரி பத்மிநாபன், கவிஞாயிறு வீரமுருகையன் ஆகியோர் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினர். நிறைவாக ஆன்மீக செம்பல் முத்து ஐயாசாமி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாவலர் வேணு ஞானமூர்த்தி, கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன், கவிச்சுடர் குமரவேலு, பாவலர் அரங்கு விசயரங்கம், மரபு மாமணி கலியபெருமாள், கவிச்சுடர் செயலட்சுமி, விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து மதுக்கடைகள், கள் மற்றும் சாராய கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய இரு மையங்களில் நடைபெற்றது. காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், மாகே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும், ஏனாமில் டாக்டர் SRK அரசு கலைக்கல்லூரியிலும் 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. வாக்கு எண்ணும் மையங்களின் முன்பாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அவ்வழியே போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருந்தது. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற 4ஆம் தேதி முழுவதும் புதுச்சேரியில் மதுபான கடைகள் மூட உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் மதுபான கடைகள், கள்ளுக்கடைகள் மற்றும் சாராய கடைகள் மூடப்பட்டிருந்தன. கரிக்கலாம்பாக்கம் பாகூர் சாலையில் புதிதாக உருவாகியுள்ள பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். திருக்கனூர் ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் புதிய கல்வி நிறுவன திறப்பு விழா கரிக்கலாம்பாக்கம் பாகூர் சாலையில் நடைபெற்றது. பிரைனி ப்ளூம்ஸ் மாடர்ன் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி அரசின் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் வினோபா, செந்தில்குமரன் மற்றும் பலர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் தலைவர் வழக்கறிஞர் அருண்குமார் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் திருமதி திவ்யா அருண்குமார் முன்னிலை வகித்தார். ஸ்ரீ அரவிந்த் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர்கள் நாராயணசாமி மற்றும் காந்திமதி நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து கல்வி பணி சிறக்க நல்லாசி வழங்கினர். இவ்விழாவில் சுற்றுப்புற கிராம பகுதிகளிலிருந்து பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கட்டுரை போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பெருந்திரளான பொதுமக்களும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி காண்பித்தனர். விழாவின் நிறைவாக ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அலுவலர் சத்தியவேலு நன்றி கூறினார்.
புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலை பெற்று வரும் நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் முத்தியால்பேட்டையில் திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை செவ்வாய்க்கிழமை காலை முதல் தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதலே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிகப்படியான வாக்குகள் முன்னிலையில் இருந்து வருவதால் அதனை கொண்டாடும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் திமுகவினர் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாநில திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன், தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு, சேகர், கலியபெருமாள் மற்றும் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி VKTT டேபிள் டென்னிஸ் மையம் சார்பில் நடைபெற்ற நாக் மற்றும் லீக் அவுட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மடுவுப்பேட் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தில் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் ஓபன் லீக் போட்டிகள் தொடங்கின. இந்தியா முழுவதிலும் இருந்து சிறந்த டேபிள் டென்னிஸ் திறமைகளை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டியானது நடத்தப்பட்டது. பிரெஞ்சு ஒலிம்பியனான பிரதிகா பவடே போட்டிக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்கி பங்கேற்பாளர்களுக்கு தனது நிபுணத்துவத்தையும் உத்வேகத்தையும் அளித்து வந்தார். LFP ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வெஸ்ட்மெட் ஆகியவற்றின் தரமான அனுசரணையினால் இந்த போட்டி சாத்தியமானது. இந்த போட்டிகளில் 5 மாநிலங்கள், 29 கல்விக்கூடங்கள் மற்றும் 23 மாவட்டங்களை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். பாண்டிச்சேரியில் டேபிள் டென்னிஸை மேம்படுத்துவதில் விஜய் கிருஷ்ணன் சிறப்பாக பணியாற்றினார். தொடர்ந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதம விருந்தினராக சபரி வித்யாசிரம் பள்ளியின் நிருபர், LFP விளையாட்டு தலைவர், ELF குரூப் இளங்கோ, செல்வமுத்துக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நிறைவாக VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் தலைமை பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன் நன்றி கூறினார். அஜந்தா சிக்னல் அருகே ஏராளமான காங்கிரசார் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி நடைபெற்றது. வாக்குப்பதிவு தொடங்கிய முதலே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிகப்படியான வாக்குகள் முன்னிலையில் இருந்ததால் அதனை கொண்டாடும் வகையில் காங்கிரசார் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அந்த வகையில் அஜந்தா சிக்னல் அருகே ஏராளமான காங்கிரசார் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் INTUC நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.